சரி இப்போ பொண்ணு முன்னாடி ரொமான்டிக் சீன் அதெல்லாம் ஆக்டிங் தானே. ஆக்டிங் தானே, கரெக்ட். அது சினிமால இருக்கிறவங்களுக்கு அது புரியும். ப்ளஸ் ஐ திங்க் டுடே சிமிலர்லி எனக்கு வந்து we come from a world where எங்க அம்மா அப்பா காலத்திலேயே மம்மி டாடி வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்த டைம்ஸ். நான் இப்போ எங்கள் ஏஜ் குரூப், இப்போ நான் இருக்கிற ஏஜ் குரூப் மம்மி 35+ அந்த மாதிரி இருக்கும்போது we were all growing up. ஸோ அந்த டைமில் அப்பா அம்மா வந்து எங்கள் முன்னாடி ஹக் பண்ணுறது சரி, ஒரு கிஸ் பண்ணுறது சரி, இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம். அப்படி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும். இது வந்து தப்பு பண்ணலையே. இப்போ நம்ம வேற யாரோட போய் தப்பு பண்ணாதான் நம்ம மறைக்கணும் ஒரு விஷயத்த. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னும் போது அவங்க வந்து அதை ஓப்பனாக இருக்கிறது, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன் இன்னைக்கு ரொம்ப காமன் ஆயிடுச்சு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸில். அண்ட் சில்ட்ரன் ஆல்சோ ஆர் லைக் வாட்சிங் ஃபிலிம்ஸ் எவ்ரிதிங். ஒரு கார்ட்டூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து அதில் வந்து ஒரு அஃபெக்ஷனை காமிக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ நான் எப்போவுமே அதை சொல்லுவேன். ஸோ ஒரு டிஸ்னி கேரக்டர்ஸ் வந்து ஃபேரிடெயில் நம்ம சின்ன வயசுலேருந்து சிண்ட்ரெல்லா, ஸ்னோ ஒயிட் இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்துருப்போம், படித்து வளர்ந்துருப்போம். அதில் கூட வந்து எண்டில் வந்து ஒரு கிஸ் இல்லாமல் அந்த கதை முடியவே முடியாது, ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்களும் அப்படி தான் விவர். ஸோ என் பிள்ளைங்க முன்னாடியும் நான் எதையுமே வந்துட்டு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நான் ஹாப்பியாக இருந்தாலும் அதை காட்டியிருக்கேன், சேடாக இருந்தாலும் காட்டியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் பீன் வெரி ஓப்பன்.